பறவை ஒன்று கிறுகிறுவென தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணே ஜெபிக்கவா அது பறந்திட வானம் இல்லை அது இருந்திட பூமியும் இல்லை உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்கவா அன்பே என் வாழ்வுக்கு ஆசீர்வாதம் நீ அடி கண்ணீராடும் பிள்ளைக்கு நீயே கண்ணித்தாயடி உன்னை காண மீண்டும் மீண்டும் கண்கள் தூண்டும் இருமுறை ஒரு வானவில் வருமா பறவை ஒன்று கிறுகிறுவென தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணே ஜெபிக்கவா அது பறந்திட வானம் இல்லை அது இருந்திட பூமியும் இல்லை உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்கவா தேவாலயம் எடுகும் நானே திரியேறும் தீயும் நீயே என் தேகம் கண்ணீர் விட்டு கரையுதே மீன் கொத்த செல்லும் பறவை மீன் வலையில் வீழ்ந்தது போல வாழ்க்கை உன் சாலையோரம் தவிக்குதே மழையில் கழுவிய மணலிலே தொலைந்த காலடி நானடி முகத்தை தொலைத்த என் வாழ்வுக்கு நிலைத்த முகவரி நீ அடி பெட்ரோல் மீது தீயை போல உந்தன் மீது பரபரவென பரவது மனசு பறவை ஒன்று கிறுகிறுவென தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணே ஜெபிக்கவா அது பறந்திட வானம் இல்லை அது இருந்திட பூமியும் இல்லை உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்கவா അക്കാലത്ത് യേശു ഫരിസേയരോട് അരുളിച്ചെയ്തു, സൃഷ്ടിയുടെ ആരംഭം മുതലേ ദൈവം അവരെ പുരുഷനും സ്ത്രീയുമായി സൃഷ്ടിച്ചു. ഇക്കാരണത്താൽ പുരുഷൻ പിതാവിനെയും മാതാവിനെയും വിടുകയും അവർ ഇരുവരും ഒരു ശരീരമായി തീരുകയും ചെയ്യും. പിന്നീട് ഒരിക്കലും അവർ രണ്ടല്ല ഒറ്റ ശരീരമായിരിക്കും. അതിനാൽ ദൈവം സംയോജിപ്പിച്ചത് മനുഷ്യൻ വേർപെടുത്താതിരിക്കട്ടെ. ദൈവവചനമാണ് നാം വേണ്ടത്. திருச்சபையின் திருப்பணியாளர்களுக்காகவும் இத்திருக்கூட்டத்தின் நிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருமாறு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து விரைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்போதோ மற்றொரு திருமணசாத்தின் வழியாக உங்களுக்கு அனுபவம் மீது நீங்கள் ஒருவருக்கொருவர் ஏற்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் நிலையில் உங்களை வினவுகிறேன். அனீஷ் விஜி, நீங்கள் இருவரும் முழு மனசும் திருத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா?
நீங்கள் மனவாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருள மக்களை நீங்கள் நண்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வருத்தங்களை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருச்சபையின் ஒரு நிலையிலும் உங்கள் சம்மதத்தை தெரிவிக்கும். அனீஷ் என்னும் நான் விஜி என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரணாத்மாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் பணிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசை உங்கள் மீது நிறைவாய் தருவாரால் இறைவன் நினைத்ததை மனிதன் குறிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, அடியார்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியிருந்தும் இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். என் அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராக அணிந்து கொள்வோம்.
என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே उभय कुशल चिरजीवन प्रसुख भरित मंजुलतर शृंगारे संचारे